Hi everyone, welcome back. இன்னைக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக எனக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜஸில் நிறைய பேர் கேட்குற கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபிலிட்டி ஸ்கூட்டர் பற்றி வீடியோ எடுத்து போடுங்க, எப்படி மாலில் இது யூஸ் பண்ணுறாங்க, இதோடைய ஒர்க்கிங் டெக்னிக்ஸ், இது ப்ரைஸ் எவ்வளோ ஆகும், இது ஃபோல்டபுளாக, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி மொபிலிட்டி ஸ்கூட்டர் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ ஒரு சில மீடியா ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்னாலையும் ஒரு சில டிசபிலிட்டி குரூப் மெம்பர்ஸ்னாலையும் என்னை நீங்கள் இதை மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இது டிஸ்பிளேயில் வீடியோஸில் போட்டு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேரோட ரிக்வெஸ்ட் அது இருந்ததுனால இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி வால்மார்ட், காஸ்கோ, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மொபிலிட்டி ஸ்கூட்டர் இருக்கும். ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறைய ஸ்பானிஷில் இருக்கும், ஆல்சோ இங்கிலீஷ்லேயுமே இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ஆன் ஆஃப் இருக்கும், அதோடைய சார்ஜ் லெவல் 4 பாயிண்ட்ஸா 5 பாயிண்ட்ஸா 1 பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டிஸ்பிளேயில் வரும். ஸோ இந்த புல் அண்ட் புஷ் லீவர் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டாகவும், புஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரிவர்ஸ்லேயும் மூவ் ஆகும். 2 பக்கமும் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேரால் ஒரு ஹேண்டில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ டெக்னிக் பார்த்தீங்கன்னா அந்த லீவர் இஸ் கனெக்டட் ஆன் த போத் த சைட்ஸ் அண்ட் ஒரே மாதிரி அதோடைய ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே எமர்ஜென்சி ஹாரன் இருக்கும். சப்போஸ் ஏதோ ப்ராப்ளம், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, நமக்கு ஹெல்ப் வேணும்னா அவங்க வேறு வண்டி எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி புதுசாக இதை ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கூட இது ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் கையை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது நின்றுடும், எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ இதுதான் அதோடைய கம்ப்ளீட் லுக். நான் இங்கே கோஸ்டாரிக்கா ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற வால்மார்ட், ப்ரைஸ் மார்ட், சேம் லைக் காஸ்கோ, ஆத்தோமேர்க்கடோ, எல்லா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் எல்லாத்துலேயுமே இந்த வண்டி இருக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இந்த வண்டியிலேருந்தே திங்ஸை எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் பாஸ்கெட்டில் போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், நம்மளால் இந்த வண்டியிலேருந்து திங்ஸ் எடுக்க முடியுமான்ட்டு. ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளால் மூவ் பண்ண முடியறதுனால எவ்வளோ க்ளோஸாக வேணுமோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ க்ளோஸாக நிறுத்திக்கவும் முடியும். அண்ட் அவங்க சார்ஜ் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே இருக்கிற மால்ஸில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பேட்டரி லெவலை செக் பண்ணி நம்ம வண்டியை விட்டோன்னே அவங்க சார்ஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்தியா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணலையா அப்படின்லாம் கேட்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் நம்ம மிஸ் பண்ணாலுமே கூட இந்த மாதிரியான டிசபிலிட்டி ஃபீச்சர்ஸ் நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குங்க. எல்லா இடங்கள்லையும் கூட மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நம்மளால் ஆக்சசபிலிட்டி இல்லை, இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே சுற்றி பார்க்க முடியாது. இப்போ இங்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஷாப்பிங் பண்ண முடியும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். புது புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு தடவையும் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு, எடுத்து நம்ம பாஸ்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு கேட்ட வரைக்கும் ஃபோல்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மொபிலிட்டி ஷாப்ஸில் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது $1,500லேருந்து $2,000 வரைக்கும் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இன்னும் அதிகமாக கூட இருக்குது. ஸோ இதுலேயே எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ உங்களுக்கு ரேம்பில் அது ஏறும், இதோடைய ஆட்டோமேட்டிக் பிரேக் மெக்கானிசம் எல்லாமே இந்த பேம்ஃப்லெட்டில் இருக்கும். சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் வெரி வெரி ஈஸி டு ஆக்சஸ் ஆல்சோ. இப்போ நம்ம எங்கே போகணுன்னாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும். இன்கேஸ் இந்தியாவில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா தமிழில் மொபிலிட்டி ஸ்கூட்டர், அப்ராடில் இருக்கிற மொபிலிட்டி ஸ்கூட்டரை பற்றி விலாக் யாரும் போட்ட மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு அவங்க லிங்க் ஷேர் பண்ணி கொடுங்க. நான் அதையும் மீடியா குரூப் லிங்க்கில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா வீல் சேரும் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கூட்டர் வேண்டாம், நாங்கள் வீல் சேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மொபிலிட்டி ஸ்கூட்டர் உங்களுக்கு வாஷ்ரூம்குள்ளேயும் போகும். டிசபிலிட்டி வாஷ்ரூம்னு எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா,
அங்கேயும் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து டைரெக்டாக வந்து உள்ளே போயிடும். ஸோ ரொம்ப ஈஸி. நிறைய பேர் எப்படி நீங்கள் இந்த வண்டியிலேருந்து காருக்கு வரீங்க, கார்லேருந்து எப்படி இந்த வண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் அந்த கிளிப்புமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிசபிலிட்டி பார்க்கிங் எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு 3லேருந்து 4 பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேர் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் நான் வந்துட்டு நான் வந்து ரிவர்ஸில் வந்து ஏறிப்பேங்க. ஏன்னா ஃபார்வேர்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸ் நடக்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடக்கிற மாதிரி வரும். அதனால் மோஸ்ட்லி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரிவர்ஸில் வந்து என்னுடைய சீட் கிட்டக்க வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிப்பேன். ஸோ இந்த ரிவர்ஸ் சிஸ்டம், ஃபார்வர்ட் சிஸ்டம், லெஃப்ட் ரைட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் இருக்கிறதுனால நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகாது. கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா நின்றுடும். உங்களுக்கு பிரேக் அப்படின்னு தனியாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you all in my another video. Take care and bye.